கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, யாவரையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவரே கிறிஸ்து நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாகி பெருக கடவுது என்று வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாட்கள் நாம் அறிந்திருக்கிறோம், நம்முடைய ஆண்டவரே கிறிஸ்துவின் பாடு மரணங்களை அதிகமாக நினைவு கூறுகிற ஒரு காலமாக இருக்கிறது. அதனால் அதற்கேற்ற ஒரு பாடம், தலைப்பு பழைய புளித்த மாவை கழித்து போடுங்கள் என்ற ஒரு தலைப்பிலே இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம். அதனால் இந்த புளிப்பு என்றால் என்ன, வேதம் எதை அடையாளப்படுத்துகிறது, அப்படியே வேதத்திலே எத்தனை விதமான புளிப்புகள் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்றும், அந்த புளிப்புகளிலிருந்து நாம் முற்றிலுமாக விடுபட, அந்த புளிப்பை அழித்து போட நாம் எப்படி வாழ வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் இந்த நாளின் பாடம் இருக்கிறது. இதற்கு ஆதாரமாக பாருங்கள், 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிக்கலாம். 1 கொரிந்தியர் 5:7. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. பார்த்தீங்களா இந்த ஒரு வசனம்? இங்கே அப்போஸ்தலன் பவுல் புளித்த மாவை நீங்கள் கழித்து போடுங்கள் என்று சொல்லுகிறார். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. இது என்ன புளித்த மாவு? இந்த பஸ்கா என்றால் என்ன? இவைகளை குறித்து நாம் இந்த நாளில் நிதானமாக ஆராய்ந்து பார்க்கலாம். இது ஒரு பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஒரு நிழல். அதற்கு புதிய ஏற்பாட்டில் நிழலாக நமக்கு அதில் என்ன பாடம் இருக்கிறது என்பதை குறித்து நாம் இந்த நாளில் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். அதனால் பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் மாம்சீக இஸ்ரேலர்களுக்கு அங்கே நிழலாக நடந்தது. அது ஆவிக்குரிய இஸ்ரேலர்களாகிய நமக்கு ஒரு பாடமாக, நாம் கற்றுக்கொள்ளும் விதமாக தேவன் அங்கே அதை அமைத்து வைத்திருக்கிறார். இதை நாம் அறிந்திருக்கிறது போல, மாம்சீக இஸ்ரேலர்கள் அங்கே எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள். அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்க மோசே என்ற ஒரு தேவ மனிதனை தேவன் அனுப்புகிறார். அனுப்பி அங்கு அநேக வாதைகளை அந்த எகிப்து தேசத்திலே கொண்டு வருகிறார். 9 வாதைகள் அங்கே கொண்டு வரப்பட்டது. அந்த 9 வாதையிலும் அங்கே அந்த எகிப்தின் ராஜா அந்த ஜனங்களை விடுதலை செய்யாமல் அவன் ஒரு கடின இதயத்தோடு இருந்ததினாலே 10வது ஒரு வாதை அங்கே அனுப்பப்படுகிறது. அந்த 10வது வாதை என்ன என்று பார்க்கும்போது, தலைச்சன் பிள்ளை சங்காரம் என்ற ஒரு வாதையை தேவன் அங்கே அனுப்புகிறார். இந்த தலைச்சன் பிள்ளை சங்காரம் என்ற இந்த வாதையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு அந்த மாம்சீக இஸ்ரேலர்களுக்கு ஒரு காரியத்தை செய்யும்படியாக தேவன் மோசே மூலமாக அங்கே ஆலோசனை சொல்லுகிறார். அது என்ன ஆலோசனை என்று நாம் பார்க்கும் போது, அவர்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு பழுதற்ற ஆட்டை பிடித்து அதை அடித்து அதன் இரத்தத்தை அவர்களுடைய வீட்டின் கதவு நிலைக்கால்களிலே அங்கே பூச வேண்டும். அதன் பிறகு அதன் மாம்சத்தை நெருப்பிலே சுட்டு அதை
புளிப்பில்லாத அப்பத்தோடும் அங்கே கசப்பான கீரையோடும் அதை புசிக்க வேண்டும். அதிலே மீதம் ஏதாக்கிலும் இருந்தால் அதை அந்த இரவே நெருப்பிலே சுட்டெரித்து போட வேண்டும் என்று ஒரு ஆலோசனை கொடுக்கப்படுகிறது. இவைகளை குறித்து நீங்கள் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 1 அதை படிக்கும்போது அங்கே அந்த அடிக்கப்படுகிற ஆடு என்றைக்கு அதை பிடிக்க வேண்டும், அது எப்படி இருக்க வேண்டும், அதை புசிக்க வேண்டிய விதம் பற்றியும் அங்கே அநேக ஆலோசனைகள் சொல்லப்படுகிறது. அதில் அங்கே புசிக்கும் விதம் பற்றி சொல்லும்போது 11ஆம் வசனம் படியுங்கள். 11ஆம் வசனம், அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. கர்த்தருடைய பஸ்கா, அதை தீவிரமாக புசிக்க வேண்டும். ஒரு பிரயாணத்துக்கு போகிற ஒரு அவசரமாக கால்களிலே பாதரட்சை அணிந்திருக்க வேண்டும், கையிலே தடி பிடித்திருக்க வேண்டும். இப்படியாக தீவிரமாக அந்த பஸ்காவை புசிக்க வேண்டும். அதை நெருப்பிலே சுட்டுதான் புசிக்க வேண்டும். நன்றாக நாம் இங்கே வீடுகளிலே வேக வைக்கிறது போல தண்ணீரிலே வேக வைத்து அல்ல, நெருப்பிலே சுடப்பட வேண்டும். சுட்டு புளிப்பில்லாத அப்பம், அப்படியே கசப்பான கீரை, இவைகளோடு அவர்கள் புசிக்க வேண்டும். இதை அன்றைக்கு அந்த மாம்சீக இஸ்ரேலர்கள் சரியாக அனுசரித்தார்கள். அதனால அன்றைக்கு அவர்களுக்கு வீட்டில் இருந்த அந்த தலைச்சன் பிள்ளைகள் எல்லாம் அங்கே ஜீவனுடையவர்களாக மரணம் வராதபடி தப்பு வைக்கப்பட்டார்கள். அதே சமயத்தில் அந்த எகிப்தில் இருந்த மற்ற எகிப்தியருடைய எல்லா குடும்பத்திலும், அது ராஜா வீட்டிலிருந்து ஒரு அடிமையாக சிறைச்சாலையில் இருக்கிற ஒரு மனுஷனுடைய வீட்டிலும் கூட அவர்கள் வீட்டில் இருக்கிற தலைப்பிள்ளை அங்கே சங்கரிக்கப்பட்டது. அந்த தலைப்பிள்ளைகள் மாத்திரமல்ல, மிருக ஜீவன்கள் கூட, அந்த தலைச்சன் மிருகங்கள் எல்லாம் சங்கரிக்கப்பட்டன. இது அந்த ராத்திரியில நடந்தது. அந்த மாம்சீக இஸ்ரேலர்கள் அவர்கள் குடும்பத்தில் இருந்த அந்த தலைச்சன் பிள்ளைகள் மட்டும் பாதுகாக்கப்பட்டார்கள், மிருக ஜீவன்களும் பாதுகாக்கப்பட்டன. இது நடந்த உடனே பாருங்கள், அங்கே பார்வோன் அவனுடைய இருதயத்தின் கடினத்தன்மை குறைந்து அவன் பயந்து நடுங்கி மோசேயும் ஆரோனையும் அழைத்தனுப்பி அன்று ராத்திரியிலேயே அவர்களை விடுதலை பண்ணினார். இதை குறித்து கூட படியுங்கள். 31ஆம் வசனம், யாத்திராகமம் 12:31. ராத்திரியிலே அவன் மோசேயும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். பார்த்தீங்களா, அந்த ராத்திரியிலேயே அங்கே அந்த விடுதலை அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. இந்த சம்பவம் பாருங்கள், இது அந்த மாம்சீக இஸ்ரேலர்களுக்கு அங்கே லிட்டரலாக இந்த காரியங்கள் அங்கே நடந்தது. இந்த காரியத்தை தேவன் அவர்கள் வருஷம் நினைவு கூர்ந்தமாக அவைகளை வருஷந்தோறும் அனுசரிக்கும்படியாக தேவன் கட்டளையிட்டார். அங்கே கட்டளையிட்டு பாருங்கள், அதை அவர்கள் 7 நாட்கள் புசிக்க வேண்டும். அந்த புளிப்பில்லாத அப்பம் 7 நாட்கள் அதை புசிக்க வேண்டும். அந்த வீட்டில் எல்லை எங்கிலும் எந்த விதமான ஒரு புளித்த மாவு அங்கே காணப்படக்கூடாது என்று அங்கே கட்டளையிட்டார். அதை அவர்கள் செய்ய தவறினால், அப்படி செய்யாவிட்டால்
அவர்கள் அறுப்புண்டு போவார்கள் என்று அங்கே வேதம் தெளிவாக பேசுகிறது. அதை கூட படியுங்கள். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 14, 15. அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடவுது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள். புளிப்பில்லா அப்பத்தை 7 நாளளவும் புசிக்க கடவீர்கள். முதலாம் நாளில் தானே புளித்த மாவை உங்கள் வீடுகளிலிருந்து நீக்க வேண்டும். முதலாம் நாள் தொடங்கி 7ஆம் நாள் வரைக்கும் புளித்த அப்பம் புசிக்கிறவன் எவனோ அந்த ஆத்துமா இஸ்ரவேலரிலிருந்து அறுப்புண்டு போவான். பார்த்தீங்களா? அறுப்புண்டு போவான். அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு பெரிய தண்டனை அவர்களுக்கு வந்துவிடும். அதனால அதை அவர்கள் தேடி தேடி அந்த புளிப்புகளை வீட்டை விட்டு விலக்கி விடுவார்கள். அதை மிகவும் ஒரு கவனத்தோடு பயத்தோடு அதை அனுசரிப்பார்கள். இன்னும் யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல நாம் படிக்கும் போது அவர்கள் வீட்டின் எல்லையில கூட அந்த சுற்று வட்டாரத்துல கூட அப்படிப்பட்டதான புளிப்பு இருக்கக்கூடாது என்று அங்கே அந்த வசனம் சொல்லுகிறது. அதனால அவர்கள் இவைகளை, இந்த புளிப்பு இருக்கிற மாவு, அந்த அப்பங்கள், இவைகளை எல்லாம் தேடி 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 அவைகளை சுத்தம் பண்ணுவார்கள். ஏனென்றால் பெரிய தண்டனை அவர்களுக்கு வந்துவிடும். இது அங்கே அவர்கள் மாம்சிக இஸ்ரேலர்கள் செய்திட்ட ஒரு காரியங்கள். இந்த காரியங்கள் ஒவ்வொன்றிற்கும் ஒரு ஆவிக்குரிய ஒரு அர்த்தம் நமக்கு இங்கே இருக்கிறது. நாம் ஆவிக்குரிய இஸ்ரேலர்களாக இருக்கிறோம். அவர்கள் செய்த ஒவ்வொரு காரியமும் அது நமக்கு பாடமாக இருக்கிறது. பாருங்கள், அவர்கள் அந்த பஸ்கா ஆட்டின் அந்த மாംசத்தை நெருப்பிலே சுட்டு சாப்பிட வேண்டும். இதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. அப்படியே கசப்பான கீரையிலே தொட்டு சாப்பிட வேண்டும். புளிப்பில்லாத அப்பத்தோடு சாப்பிட வேண்டும். அப்படியே பிரயாணப்படுவதற்கு அவர்கள் ஆயத்தப்பட்டு கொண்டு அங்கே பாதரட்சி அணிந்து கொண்டு கையிலே தடி பிடித்து கொண்டு தீவிரமாக புசிக்க வேண்டும். இவைகள் எல்லாவற்றுக்கும் ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது. நாம் இன்றைக்கு இந்த புளிப்புள்ள அப்பம் பற்றி அதன் ஆவிக்குரிய விளக்கம் என்ன என்பது பற்றியும், அங்கே கர்த்தருடைய அங்கே பஸ்கா என்று சொல்லப்பட்ட அந்த பஸ்கா ஆடு இங்கே யாரை அடையாளப்படுத்துகிறது என்பதை குறித்தெல்லாம், இந்த புளிப்பு எதை அடையாளப்படுத்துகிறது என்பதை குறித்தெல்லாம் நாம் பார்க்க போகிறோம். இங்கே நாம் பார்க்கும்போது இந்த அங்கே கர்த்தருடைய பஸ்கா என்று சொல்லப்பட்டு அங்கு ஒரு ஆடு அடிக்கப்படுகிறது. இது நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இங்கே பஸ்கா ஆடாக வேதம் தெளிவுபடுத்துகிறது. நாம் அங்கே ஆதார வசனத்தில் கூட அங்கே அப்போஸ்தலர் பவுல் சொல்லும் போது, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே என்று பேசுகிறார். அப்படியே பாருங்கள், ஆண்டவர் இயேசுவின் காலத்தில் வாழ்ந்த யோவான் ஸ்நானகன் அங்கே யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அங்கே அவரை சுட்டி காட்டி, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் அந்த பஸ்கா ஆடு என்று அடையாளப்படுத்தப்படுகிறது. அப்படியே நாம் பார்க்கும்போது, புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். இந்த புளிப்பு என்பது வேதத்திலே எதை அடையாளப்படுத்துகிறது என்று நாம் பார்க்கும்போது, இந்த புளிப்பு பலவிதமான புளிப்புகள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த புளிப்பு என்பது
பாவத்தை அடையாளப்படுத்துகிறது. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை எல்லாம் இந்த புளிப்பு என்று வேதம் சொல்லுகிறது. அதனால 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் படியுங்கள். ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவோம். பார்த்தீங்களா, இங்க நம்ம படிக்கும் போது அங்கே அந்த புளிப்புக்கு விளக்கம் கொடுக்கப்படுகிறது. துர்க்குணம் பொல்லாப்பு என்ற புளித்த மாவோடு அல்ல. துர்க்குணம் என்றால் இன்னொரு மொழிபெயர்ப்பில் தீமையான காரியங்கள், தேவனுக்கு பிரியமற்ற உண்மையில்லாத காரியங்கள், இதுதான் புளிப்பு என்று வேதம் அடையாளப்படுத்துகிறது. இவைகளை விட்டு புளிப்பில்லாத அப்பம் என்று சொல்லும்போது துப்புரவு, உண்மை, சின்சியாரிட்டி அண்ட் ட்ரூத், உண்மை, சின்சியாரிட்டி, துப்புரவு, இவைகளை அடையாளப்படுத்துகிறது இந்த புளிப்பில்லாத அப்பம். அப்படியே நாம் பார்க்கும்போது அதிலே 6ஆம் வசனத்துல அங்கே கொஞ்சம் புளிப்பு அந்த எல்லா மாவையும் புளிக்க பண்ணும் என்று வேதம் சொல்லுகிறது. இருக்கா? படி. நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? பார்த்தீங்களா, கொஞ்சம் புளிப்பு. அப்படியே நம்மில் காணப்படுகிற சின்ன தீமைகள், சிறிய பாவங்கள், சிறிய உண்மையில்லாத காரியங்கள் நம்மை முழுமையான பாவத்துக்கு நேராக கொண்டு போய்விடும் என்பதுதான் இந்த வசனத்துக்கு அர்த்தமாக இருக்கிறது. அதனால வேதத்தில் நாம் படிக்கும்போது 4 விதமான புளிப்பு குறித்து படிக்கிறோம். முதலாவது புளிப்பு என்றால் பாவம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். இந்த பாவம் குறித்து சொல்லும்போது பழைய புளித்தமா, இது முதலாம் மனிதன் ஆதாமிலிருந்து வருகிற பழைய புளித்த மா. இந்த புளிப்பு எல்லா மனுஷனிடத்துல, ஆதாமிலிருந்து வந்து எல்லா மனுஷர்களிடத்திலே அந்த தகப்பன் பிள்ளை அப்படியே ஆக ஜீன்லே வருகிறது இந்த புளிப்பு, இந்த பாவம். அது வேதத்திலே நாம் கலாத்தியர்ல படிக்கும் போது அங்கே மாம்சத்தின் கிரியைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரியங்கள் பாருங்கள், சிறு பிள்ளையாக இருக்கும் போதே வரும், அவர்களிடத்திலே இருக்கும். அந்த பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் அடம் பண்ணும், கோபப்படும். அந்த கிரியைகள் ஆதாமிலிருந்து அப்படியே வந்து விடுகிறது. அதனால பாருங்கள், தாவீது இதை குறித்து பேசுகிறார் சங்கீதங்களின் புஸ்தகத்துல 51ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள். பார்த்தீங்களா, உருவாகும் போதே துர்க்குணத்தில் உருவானேன் என்று அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார். என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பந்தரித்தார். அப்படியே பாருங்கள், புலம்பல் 5:7 இந்த வசனத்தில் கூட நீங்கள் படிக்கும் போது நமக்கு முன் வந்த பிதாக்களின் பாவம் நமக்கு வருகிறது என்று அங்கே பேசப்படுகிறது. பிதாக்களின் பாவம் அப்படியே தொடர்ச்சியாக பிள்ளைகளுக்கு வருகிறது. இது பழைய பாவம். இந்த பழைய பாவத்திலிருந்து நாம் எப்படி விடுபட முடியும்? இந்த பழைய பாவத்தை எப்படி நாம் கழித்து போட முடியும் என்றால் அது ஒரே வழி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய ஈடுபலி, அவருடைய மாசில்லாத விலையேறப்பெற்ற இரத்தம். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து அவருடைய ஈடுபலியை நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய மாசில்லாத இரத்தத்தினாலே நாம் கழுவப்படும் போது அந்த
பழைய பாவம், ஆதாமிலிருந்து வருகிற பாவத்திலிருந்து நாம் விடுவிக்கப்படுகிறோம். இதை குறித்து அநேக வசனங்கள் இருக்கிறது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் என்று சொல்லப்படுகிறது. அப்படியே 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று கூட சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ பாருங்கள், எபிரேயர்ல இந்த வசனம் படியுங்கள். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 13, 14. 9, 13, 14. அது எப்படி எனில், காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாக்கும்படி பரிசுத்தப்படுத்துமானால், நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளர சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். பார்த்தீங்களா? இது பழைய ஏற்பாட்டிலே அங்கே காளை, வெள்ளாட்டுக்கடா அவைகளின் இரத்தம் அங்கே அவர்கள் மேல் தெளிக்கப்படும் போது அவர்களுக்கு ஒரு சுத்திகரிப்பு உண்டாகிறது. அப்படி என்றால் மாசில்லாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை சுத்திகரிப்பது எவ்வளவு உண்மையானது என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அதனால இந்த பழைய பாவத்திலிருந்து நாம் விடுவிக்கப்படுவதற்கு, கழுவப்படுவதற்கு ஒரே வழி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற மாசில்லாத இரத்தம். இரண்டாவது புளிப்பு பற்றி நாம் பார்க்கும் போது மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்றார். பார்த்தீங்களா? இங்கே பரிசேயர் அவர்கள், சதுசேயர் அவர்களுடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இங்கே நாம் குறிப்பாக பரிசேயர் பற்றி நாம் பார்க்கிறோம். பரிசேயர் யார் என்று பார்க்கும்போது, இவர்கள் அந்த நாட்களிலே இருந்த நியாயப்பிரமாணத்தை கற்று தேர்ந்தவர்கள். மோசேயை போல, மோசே எப்படி இஸ்ரேல் ஜனங்களுக்கு அங்கே போதித்து நடத்தினாரோ அப்படியே அந்த மாம்சீக இஸ்ரேலர்களுக்கு நியாயப்பிரமாணத்தை அங்கு போதிக்கிறவர்களாக இருந்தார்கள். அவர்கள் அங்கே போதித்து அதன்படி நீங்கள் நடக்க வேண்டும் என்று ஜனங்களை கட்டாயப்படுத்துவார்கள், கண்டிப்போடு நடத்துவார்கள். ஆனால் இவர்கள் அதன்படி நடக்க மாட்டார்கள். ஜனங்களை அப்படி கட்டாயப்படுத்துவார்கள், இவர்கள் அதன்படி நடக்க மாட்டார்கள். இதை குறித்து பாருங்கள், ஆண்டவர் இயேசு லூக்கா 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அவர்களை மாயக்காரர் என்று சொல்லுகிறார். படியுங்கள். அத்தருணத்திலே அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில் அவர் முதலாவது தம்முடைய சீஷரை நோக்கி, நீங்கள் மாயமாகிய பரிசேயருடைய புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். பார்த்தீங்களா? மாயமாகிய பரிசேயர், மாயக்காரர். அப்படி என்றால் இன்னொரு மொழிபெயர்ப்பில் வெளி வேடக்கார், வெளி வேஷம், வேஷம் மட்டும் அப்படியாக தரித்துக் கொள்வார்கள். உள்ளான இருதயத்தில் அவர்கள் பலவிதமான பாவ சிந்தனைகளில் இருப்பார்கள். போதிக்கிறதின்படி நடக்க மாட்டார்கள். இதை ஆண்டவர் இன்னும் தெளிவாக பாருங்கள், மத்தேயு 23ஆம் அதிகாரத்துல அங்கே 2, 3, 4 வசனங்கள் படியுங்கள். வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். பார்த்தீங்களா? அவர்கள் சொல்லுவார்கள், போதிப்பார்கள் நியாயப்பிரமாணத்தை, ஆனால் அதன்படி அவர்கள் நடக்க மாட்டார்கள். அதனால இதை குறித்து இந்த மாயம்
மாயம் பண்ணுவது, வெளிவேஷம் பண்ணுவது, இது எப்ப இருந்தாலும் அது கலைந்து போகும். அது தேவனுடைய பார்வையில அது நன்றாக தெரியும். ஏனென்றால் வேதத்தில் நாம் படிக்கும் போது மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் உள்ளான இருதயத்தின் சிந்தனைகளை பார்க்கிறார். அப்படி ஆண்டவர் இயேசு சொல்லும் போது மலை பிரசங்கத்துல இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான். இருதய சுத்தம், அவர்கள் தான் தேவனை தரிசிப்பார்கள். அதனால இந்த ஒரு புளிப்பு, மாய்மாலம், வெறும் வெளிவேஷம் போதிப்பார்கள், ஆனால் அதன்படி நடக்க மாட்டார்கள். இருதயத்துல உண்மையில்லாத ஒரு காரியம். இது ஒரு புளிப்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு போதிக்கிறார். இப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்கக்கூடாது. சத்தியங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அவைகளை கேட்டு உள்ளபூர்வமாக உள்ளத்திலே பதித்து அதன்படி நாம் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதைத்தான் தேவன் விரும்புகிறார். மூன்றாவதாக ஒரு புளிப்பு குறித்து நாம் பார்க்கும்போது மத்தேயு 16ஆம் அதிகாரம் 11-12 அங்கே சதுசேயர் பற்றி பேசப்படுகிறது. மத்தேயு 16:11-12. பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். பார்த்தீங்களா? அந்த உபதேசம், சதுசேயர்களுடைய ஒரு பொய்யான உபதேசங்கள், அதை கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புளிப்பு கோப்பிட்டு பேசுகிறார். இந்த சதுசேயர் கூட அங்கே தேவாலயத்திலே வேலை செய்த ஒரு வகுப்பார். இவர்கள் பாருங்கள், இந்த பரிசேயரை விட மோசமானவர்கள். அவர்கள் பாருங்கள், அவர்கள் போதனைகள், தேவனுடைய போதனைகளை அவர்கள் விட்டுவிட்டு சுய ஞானத்திலே ஏற்படுத்தின ஒரு போதனைகளை போதித்து கொண்டு இருப்பார்கள். தேவனுடைய சத்தியங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் என்ன சொல்லுவார்கள் பாருங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல அவர்களை குறித்து பேசப்படுகிறது. 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 23:8. என்னத்தினால் என்றால் சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லை என்றும் தேவதூதனும் ஆவியும் இல்லை என்றும் சொல்லுகிறார்கள். பரிசேயரோ அவ்விரண்டும் உண்டென்று ஒப்புக்கொள்ளுகிறார்கள். பார்த்தீங்களா? அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? தேவனுடைய சத்தியத்துக்கு புறம்பாக தேவ தூதர்கள் என்று ஒன்று இல்லை, மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதல் இல்லை, பரிசுத்த ஆவி என்று இல்லை. இப்படி வேதத்துக்கு முற்றிலும் புறம்பான போதனைகளை அவர்கள் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். அதனால இந்த மாதிரி பொய் போதனைகள் இன்றைக்கு சபைகளிலே எங்கும், சபைகளிலே மாத்திரமல்ல, வேதத்தை கற்றுக்கொள்ளுகிற அங்கே பள்ளிக்கூடம் என்று சொல்லுகிற வேதத்தை கற்றுக் கொடுக்கிற இடங்களிலேயே கூட இப்படிப்பட்டதான பொய் போதனைகளாக நிறைந்து காணப்படுகிறது. இன்றைக்கு நீங்கள் யோசனை பண்ணுங்கள், இந்த அநேக விதமான டினாமினேஷன் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் ஒரே கருத்தை உடையவர்களாக இருப்பார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதோ வருகிறார் வருகிறார் வருகிறார், வந்து என்ன செய்ய போகிறார்? எங்களை எல்லாம் பரலோகத்துக்கு அழைத்து கொண்டு போவார், மீதமுள்ள எல்லாரையும் நரகத்திலே
அங்கே தள்ளிவிடுவார். இந்த உலகத்தையே அக்கினியினாலே அழித்து போடுவார். இது ஒரு பொதுவான போதனை. கிறிஸ்தவர்களிடத்துல பொதுவாக மெஜாரிட்டி கிறிஸ்தவர்கள் இதை பேசிக்கொண்டிருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் வேதம் இதற்கு நேர்மாறாக சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் படித்து பாருங்கள். பிரசங்கி 1:4, சங்கீதங்கள் புஸ்தகத்துல 78, 69, சங்கீதம் 37, 29, சங்கீதம் 104, 5 இந்த வசனங்களை நீங்கள் படித்து பாருங்கள். இந்த பூமியும் என்றைக்கும் நிலைத்திருக்கும். இந்த பூமி என்றைக்கும் இருக்கும். அப்படியே இருக்கும். அப்படியே பாருங்கள். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே சொல்லும் போது, அங்கே என் பாதஸ்தானத்தை நான் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். பாதஸ்தானம் என்று சொல்லும் போது, வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி. இந்த பாதப்படியாகிய இந்த பூமி மகிமைப்படுத்தப்படும் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அதனால இந்த பூமி என்றைக்கும் இருக்கும். பூமியை அப்படியே அழித்து போட மாட்டார். இங்கே அநேகர் வேதத்தின் உண்மையான சத்தியத்தை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். தேவனுடைய ராஜ்யம் வரப்போகிறது. இதை குறித்தே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அப்போஸ்தலர்களும் பிரசங்கித்தார்கள். இதோ தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கியுங்கள் என்று அப்போஸ்தலர்களுக்கு ஆண்டவர் இயேசு கட்டளை கொடுத்தார். இந்த தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரத்திலே வரப்போகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அவரோடு கூட தேர்வு செய்யப்படுகிற, இப்பொழுது இந்த சுவிசேஷ யுகத்திலே தேர்வு செய்யப்படுகிற பரிசுத்தவான்களுமாக சேர்ந்து இந்த உலகத்தை 1000 வருடம் ஆளுகை செய்வார்கள். இந்த பூமியில மரித்து போன எல்லா ஜனங்கள் உயிர்த்தெழுந்து வருவார்கள். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று தெளிவாக சொல்லப்படுகிறது. அப்படியே பாருங்கள், 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிக்கிற அறிவில் அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட சத்தியத்தை அறிய தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். தேவனுடைய திட்டம் வேறாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற மெஜாரிட்டி கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களை மாத்திரம் பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு மற்றவர்களே எல்லாம் நரகத்திலே அழித்து போடுவா. ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. பாருங்கள், இதை குறித்து இன்னும் ஏசாயா தீர்க்கதரிசி 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும்போது பூச்சக்கரத்து குடிகள் எல்லாம் நீதியை கற்றுக்கொள்வார்கள். எவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்டது. நியாய தீர்ப்புகள் நடக்கும்போது பூமியின் குடிகள் எல்லாம் நீதியை கற்றுக்கொள்வார்கள். உயிர்த்தெழுந்து வந்த நீதியை கற்றுக்கொள்வார்கள். ஆனாலும் சில பேர், அதில் 10ஆம் வசனம் படியுங்கள். துன்மார்க்கனுக்கு தயவு செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளான். நீதியுள்ள தேசத்திலும் அவன் அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாதே போகிறான். பார்த்தீங்களா? அந்த ராஜ்யத்தில் கூட சில பேர் தேவனுடைய நீதியை கற்றுக்கொள்ளாமல் இருப்பார்கள். மரணத்துக்குள்ளே போவார்கள். அவர்களுக்கு 2ஆம் மரணம் அவர்களை குறித்து திருப்பி எந்த நம்பிக்கையும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. இதை குறித்து ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2 நீங்கள் படித்து பாருங்கள். அங்கே அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக படிக்கும்போது
சகல ஜாதிகளும் அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஓடி வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அங்கே போவோம், அவர் நம்மை அவருடைய பாதையிலே நடத்துவார், நாம் நீதியை கற்றுக்கொள்வோம் என்று சொல்லுவார்கள். அந்த நாட்களிலே பாருங்கள், அவர்கள் அறிவாள்களை எப்படி படிங்களா? வசனம் மாத்திரம் எத்தனை வசனம்? 4. அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. பார்த்தீங்களா? அந்த நாட்களிலே இன்றைக்கு இருக்கிறது போல யுத்த தளவாடங்கள், பலவிதமான ஆயுதங்கள், அதற்காக அநேக பணங்களை செலவு பண்ணி கொண்டு மனிதனுடைய ஞானத்தை அதற்காக பயன்படுத்தி கொண்டு அவனுடைய உழைப்பு பிரயாசம் எல்லாம் அதற்காக இருக்கிறது. அப்படியாக அழித்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த நாட்களிலே பட்டயத்துக்கு பதிலாக அறிவாட்கள், நன்மைக்கேதுவான காரியங்கள், அப்படியே ஈட்டிக்கு பதிலாக பட்டயத்துக்கு பதிலாக மண்வெட்டிகள், தங்கள் ஈட்டிகளை அறிவாள்களாகும். ஈட்டிகளை அறிவாள், நன்மைக்கு எதுவாக மனுஷனுடைய ஞானம் பயன்படுத்தப்படும். பொருட்கள், பணம், தேவை எல்லாம் உழைப்பு அந்த மனுஷனுடைய நன்மைக்காகவே பயன்படுத்தப்படும். அப்படிப்பட்ட காலங்கள் வருகிறதா இருக்கிறது. அதனால தேவன் எவ்வளவு பெரிதான ஒரு ரட்சிப்பின் திட்டத்தை ஏற்படுத்தி அதை அப்படியே கிராஜுவலாக செயல்படுத்தி கொண்டே இருக்கிறார். இந்த சுவிசேஷ யுகம் முழுவதிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு, அவரோடு உடன் சுதந்திரராக, அவரோடு கூட இருந்து ஆளுகை செய்வதற்கு ராஜாக்களை தேர்வு செய்து கொண்டிருக்கிறார். உண்மையுள்ள கிறிஸ்துவின் சாயலுக்கு ஏற்ற அந்த குணலட்சணங்களை தரித்துக் கொள்ளுகிற, அப்படியாக தங்களை நீதியை கற்றுக்கொண்டு வருகிற அப்படிப்பட்ட ஜனங்களை தேர்வு செய்து கொண்டிருக்கிறார். அதனால அந்த காரியத்திலே எல்லாரும் வரமாட்டார்கள். எல்லாரும் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காட்டின அந்த இடுக்கமான பாதையில நடக்க மாட்டார்கள். சொற்பமான பேர் தான் அப்படி நடந்து வருவார்கள். அந்த தேர்வு இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், செலக்ஷன் நடக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஆளுகை செய்கிற ராஜாக்கள் ஆசாரியர்களாக அவரோடு கூட இருந்து ஆளுகை செய்யும்படியாக இந்த காரியங்கள் நடந்தே கொண்டு இப்பொழுது இருக்கிறது. அதனால நாம் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் இந்த நாட்களில. இதை அநேகர் அறியாமல் இருக்கிறார்கள். அதனால இந்த சதுசேயர் போல இன்றைக்கு சத்தியத்துக்கு புறம்பான வார்த்தைகளை அநேகர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள், அசத்தியங்கள். இதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையில சொல்லும் போது மத்தேயு 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல அங்கே ஒரு ஸ்திரீ 3 படி மாவை எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் அடக்கி வைத்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இதன் பொருள் என்ன? அந்த ஸ்திரீ யாரை அடையாளப்படுத்துகிறது என்றால் போப்பு மார்க்கம், இன்றைக்கு இருக்கிற கள்ள சபைகளை அடையாளப்படுத்துகிறது. அந்த ஸ்திரீ 3 படி மாவை எடுத்து முழுவதும் புளிக்கும்படிக்கு அடக்கி வைத்தாள். அப்படி என்றால் அந்த 3 படி மாவு என்பது பாருங்கள், விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த 3ஐயும் எடுத்து முழுவதும் புளித்து போகும்படியாக அந்த ஸ்திரீ செய்துவிட்டார். கெட்டுப்போன சபை முழுவதுமாக கெட்டுப்போக செய்துவிட்டது. மனுஷ போதனைகள், மனுஷ நம்பிக்கைகளை இன்றைக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவன் ஒருவன் மரித்தவுடனே மோட்சத்துக்கு போகிறான், நரகத்துக்கு போகிறான் என்று இந்த போதனைகள் எல்லாம் கெட்டு போய்விட்டது. வேத சத்தியத்தை அப்படியே
மாற்றி போட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, மரணம் அடைகிற எல்லா மனுஷரும் ஒரு மரண நித்திரையிலே இருக்கிறார்கள். மரணம் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு அது ஒரு நித்திரை போல் ஆகிவிட்டது. நீங்கள் வசனங்களை படித்துக் கொள்ளுங்கள். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை படித்து பாருங்கள். யோபு புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 10-12 படித்து பாருங்கள். சங்கீதம் 146 3-4 வசனங்களை படித்து பாருங்கள். மரணம் ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு நித்திரை. ஆனால் எப்படி போதிக்கப்படுகிறது? மரித்தவுடனே நரகத்திலே போய் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான், இல்லாவிட்டால் மோட்சத்துக்கு போகிறான். இந்த தவறான போதனைகள் பாருங்கள், இந்த பொய் போதனைகள், இறையியல் உபதேசங்கள் இன்றைக்கு பாருங்கள், அவர் கற்றுக் கொடுக்கிற இறையியல் பள்ளிக்கூடங்களிலே இந்த உபதேசங்கள். அதனாலே அனைத்து சபை பிரிவுகளிலும் இந்த போதனைகள் இன்னைக்கு நிரம்பி இருக்கிறது, பொய் போதனைகள். இதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புளிப்பு என்று சொல்லுகிறார். இந்த புளிப்பை நாம் விட்டு நீங்க வேண்டும். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் நாம் தேவன் அவர் மூலம் கொடுத்த உபதேசங்களை மாத்திரமே நாம் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக, அதை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். இது 3வது ஒரு புளிப்பு. 4வது ஒரு புளிப்பு, இதை குறித்து வேதம் சொல்லும் போது மார்க்கு 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல அங்கே சொல்லப்படுகிறது. படியுங்கள். மார்க் 8:15. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் பரிசேயருடைய புளித்தமாவை குறித்தும் ஏரோதின் புளித்தமாவை குறித்தும் எச்சரிக்கையா இருங்கள் என்று கற்பித்தார். பார்த்தீங்களா? ஏரோதின் புளித்தமாவை குறித்தும் எச்சரிக்கையாய் இருங்கள். இங்கே இந்த ஏரோது என்கிற ஒரு வகுப்பார் கூட யூதர்கள் மத்தியில இருந்தவர்கள். அவர்களும் தங்களை யூதர்கள் என்று சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் யூதர்கள் முறைமைகளை எதுவும் அவர்கள் கை கொண்டு நடக்க மாட்டார்கள். இவர்கள் அரசியல் ரீதியாக அதிகாரம் உள்ளவர்களாக பாருங்கள், ரோம அரசாங்கத்தோடு அதிக தொடர்பில் இருந்து கொண்டு அந்த யூத ஜனங்களை அதிகாரம் பண்ணி ஆளுகை செய்கிறவர்களாக இருந்தார்கள். இதிலே நமக்கு என்ன பாடம் என்று நாம் பார்க்கும்போது பாருங்கள், அதிகமான உலகத்தோடு கூடிய ஒரு ஐக்கியம், உலக சிநேகம், உலக காரியங்களோடு இருக்கிற இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களை அடையாளப்படுத்துகிறதா இருக்கிறது. அதனால 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். அப்படிப்பட்ட யூதர்கள் அவர்கள் உலக அதிகாரம், உலக மேன்மை அப்படியாக இருந்தார்கள். நாம் இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களாகிய நாம் இப்படிப்பட்ட உலக மேன்மை, உலகத்தில் அதிகாரம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் இருக்கக்கூடாது. இது தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக ஒரு புளிப்பாக இங்கே பேசுகிறார். உலக மேன்மை அதை விரும்பக்கூடாது. அப்படி உலக மேன்மை அதிகாரத்தை விரும்புகிறவர்கள் தேவன் மேல அன்பு வைக்க மாட்டார்கள். அதே சமயத்தில் தேவன் மேல அன்பு வைத்தால் இந்த உலகத்து காரியங்கள், உலக மேன்மை, அதிகாரம் எல்லாம் அது தேவையற்றதாகவே இருக்கும். அதனால உலகத்து காரியங்கள் அன்பு வைக்கிறவர்கள் தேவன் மேல அன்பு வைக்க மாட்டார்கள். பிதாவின் அன்பு அவர்களிடத்தில் இருக்காது. இந்த ஏரோது பற்றி நமக்கு தெரியும். இந்த ஏரோது ராஜாவாக இருக்கும்போது அங்கே
யோவான் ஸ்நானகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணபடியாக வந்த ஒரு தீர்க்கதரிசி, பெரிய ஒரு நீதிமான். ஆண்டவர் இயேசு கூட சொல்லும்போது, ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களிலே யோவான் ஸ்நானகனை போல பெரிய தீர்க்கதரிசி ஒருவரும் இல்லை என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார். அந்த யோவான் ஸ்நானகனை தன்னுடைய சுய மேன்மைக்காக தலையை துண்டித்து கொலை செய்தார். இது மார்க் 6ஆம் அதிகாரத்தில் வருகிறது. அதனால இந்த இவர்கள் ஏரோது வகுப்பார் சுய நலம், சுய மேன்மை, அதிகாரத்தை தேடுகிற ஒரு வகுப்பார். இவைகளை ஆண்டவர் இயேசு புளிப்பாக பார்க்கிறார். இவைகளை புறம்பே தள்ளி போடுங்கள், தூக்கி எறிந்து போடுங்கள் என்று நமக்கு சொல்லப்படுகிறது. இல்லாவிட்டால் பாருங்கள், இந்த இப்படிப்பட்டதான புளிப்புகள், 4 விதமான புளிப்புகள் குறித்து நாம் பார்த்தோம். முதலாவது ஆதாமிலிருந்து வந்த பழைய பாவம், 2வது மாய்மாலம், 3வது பொய் போதனைகள், 4வது உலக மேன்மை, அதிகாரம். இப்படிப்பட்டதான இவைகளை நாம் விட்டு இந்த பாவத்தை, புளிப்பை நம்மை விட்டு எரிந்து போட வேண்டும். தூக்கி எறிந்து விடுங்கள் என்று இன்னொரு படிப்பேற்பில் சொல்லப்பட்டிருக்கு. இல்லாவிட்டால் பாருங்கள், இந்த புது சிந்தை, புது மனுஷனாகிய நமக்கு இந்த புளிப்புகள் நம்மிடத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக வந்தால் அது நம்மை முற்றிலுமாக அந்த பழைய மனுஷனுக்கு நேராக, பழைய சிந்தைக்கு நேராக அது நம்மை கொண்டு போய் பாவத்துக்குள்ளே முழுவதுமாக விழும்படி செய்துவிடும். இப்போ பாருங்கள், யாத்ராகமத்தில் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நாம் ஏற்கனவே படித்தோம். அங்கே 7 நாட்கள் இந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகையை அங்கே கொண்டாட வேண்டும் என்று கட்டளை. இந்த 7 நாட்கள் இது எதை அடையாளப்படுத்துகிறது என்று நாம் பார்க்கும்போது நமக்கு தெரியும், வேதத்திலே 7 என்பது ஒரு பரிபூரணத்தை அடையாளப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது. இது பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த ஈடு பலி, அவர் சிந்திய மாசில்லாத இரத்தத்தில் அதன் ஆசீர்வாதத்தை நாம் முழுவதுமாக பெற்றுக்கொள்ள நம்முடைய முழு வாழ்க்கையை பாருங்கள், நம்மில் உள்ள எல்லா புளிப்புகள், எல்லா பாவங்களையும் தேடி தேடி தூக்கி நாம் எறிந்து விட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அந்த ஒரு உண்மையான ஆசீர்வாதத்தை, கிறிஸ்துவின் அந்த சாயலுக்கொப்பாக நாம் வர முடியும் முற்றிலுமாக. அதுதான் அந்த 7 அடையாளப்படுத்துகிறது. முழுவதுமாக தேடி தேடி அவைகளை நாம் எடுத்து போட வேண்டும். அதனால யாத்ராகமம் 12:10 படிங்க. அதிலே ஒன்றையும் விடியற்காலம் மட்டும் மீதியாக வைக்காமல், விடியற்காலம் மட்டும் அதிலே மீதியா இருக்கிறதை அக்னியால் சுட்டரிப்பீர்களாக. பார்த்தீங்களா? அப்போ அந்த மீதி இருக்கிற அந்த பஸ்கா ஆட்டின் மாம்சம், புளிப்பில்லாத அப்பம் எல்லாவற்றையும் அக்கினியிலே சுட்டெரித்து போட வேண்டும். அப்படி செய்யாமல் அந்த புளிப்பை, அந்த புளிப்பில்லாத அப்பம் திரும்ப புளிக்கும்படி செய்து அதை சாப்பிட்டால் நீங்கள் அறுப்புண்டு போவீர்கள் என்று வேதத்தில் யாத்திராகம் 12:15 சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் அக்கினியில சுட்டரித்து போட வேண்டும். இது
பெரிய ஒரு தண்டனையாக அங்கே தேவன் கொடுக்கிறார். அதை நீ சுட்டெரித்து போட வேண்டும். நீ அதை புசித்தால், அந்த புளிப்பை நீ புசித்தால் உனக்கு மரணம். அங்கே பெரிய ஒரு தண்டனை, அறுப்புண்டு போவாய். அப்போ இது நமக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களுக்கு நமக்காகவே சொல்லப்பட்ட ஒரு கட்டளை. பாருங்கள், நாம் பார்த்துட்டோம் அநேக விதமான புளிப்புகள். இந்த புளிப்புகளை நாம் நம்மை விட்டு நீக்காமல் இருந்தால் அது நமக்கு தண்டனையாக வந்துவிடும். அப்படி என்றால் நாம் இந்த சபை வகுப்பார் ஆவதற்காக நாம் ஓடிக்கொண்டிருக்கிற நாம் அந்த வாய்ப்பை இழந்து போய் மரணத்துக்கு நேராக போய்விடுவோம். அதுவும் நம்பிக்கை இல்லாத இரண்டாம் மரணத்துக்கு நேராக போய்விடுவோம். இதைத்தான் அங்கே ஒரு பெரிய எச்சரிப்பாக தேவன் அங்கே கொடுக்கிறார். அதனால பாருங்கள், வசனம் 1 கொரிந்தியர் 11:31 நம்மை நாமே சோதித்து அறிந்தோமானால் நாம் தீர்ப்புக்கு ஆளாக மாட்டோம் என்று ஒரு மொழிபெயர்ப்புல சொல்லப்பட்டது. நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டும். இல்லாவிட்டால் தேவனுடைய தீர்ப்புக்கு நாம் ஆளாகி விடுவோம். இங்கு பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் யாத்திராகமம் 13:7 நீங்கள் படித்து பாருங்கள். அவர்கள் வீட்டில் எங்கும், அதன் எல்லை எங்கும் கூட அந்த புளித்த மாவு அது அங்கே காணப்பட கூடாது. அதனால அங்கே தேடி 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 அந்த புளிப்புகளை அவர்கள், புளிப்புள்ள மாவை அவர்கள் நீக்கி போடுவார்கள். அப்படி என்றால் இது நமக்கு, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நமக்கு எதை அடையாளப்படுத்துகிறது என்றால், நம்முடைய இருதயத்தில் காணப்படுகிற எல்லா பாவங்கள் நாம் தேடி தேடி நீக்குகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய இருதயம் மகா கேடுள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருதயத்தின் ஆழத்தில் சிறிய ஒரு புளிப்பு, பாவம், ஆசை அங்கே இருந்தால் அது முழுவதுமாக நம்மை கெடுத்து போடும். இவைகளை நாம் தேடி தேடி எடுத்து அதை சுத்தம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதனால நாம் படித்திருக்கிறோம் 1 கொரிந்தியர் 6:5 தானே, கொஞ்சம் புளிப்பு எல்லாவற்றையும் ஒழிக்கப்படும். அப்படியே யாக்கோபு நிருபத்துல 1ஆம் அதிகாரத்துல சொல்லும்போது அங்கே இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். இருதயத்துல இருக்கிற சிறிய ஒரு ஆசை, பாவம், அது கர்ப்பம் தரித்து சிறியதாக, முதலாவது சிறிய ஒரு கருவாக உருவாகி பாவத்தை பிறப்பிக்கும். அந்த பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அதனால இருதயத்தின் ஆழத்துல இருக்கிற சின்ன சின்ன ஆசைகள், இச்சைகள், வம்சத்துக்கு அடுத்த காரியங்களை நாம் தேடி தேடி அவைகளை தூக்கி எறிந்து போட வேண்டும். அதனால நமக்கு நல்லா தெரியும், எரேமியா 17ஆம் அதிகாரம் 9-10 இருதயத்தை குறித்து அங்க பேசப்படுகிறது. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது என்று அந்த வசனம். இருதயம் மகா கேடுள்ளது. இன்னொரு மொழிபெயர்ப்புல வஞ்சனை உள்ளது, நம்மை வஞ்சிக்கும், நம்மை ஏமாற்றும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால பாவத்தில் விழுந்த மனுஷனுடைய இருதயம் என்றால் நம்முடைய சரீரம், அதனுடைய விருப்பங்கள். பாருங்கள், எப்போதும் அந்த மாம்சம் விரும்புகிறபடித்தான் செய்வதற்கு அந்த இருதயம் சரி, அந்த சரீரம் விரும்பும். அதன் ஆசைகளை நிறைவேற்றத்தான் விரும்பும். நம்முடைய சரீரமும் சரி, நம்முடைய இருதயமும் சரி.
ஆண்டவர் இயேசு காண்பித்திட்ட குறுகலான பாதை, இடுக்கமான பாதை, சுயத்தை வெறுத்து சிலுவை சுமந்து வா என்று சொல்லுகிற அந்த பாதையை அந்த இருதயத்துக்கு, நம்முடைய சரீரத்துக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால இந்த இருதயம், நம்முடைய மாம்சம், நம்முடைய அவைக்குரிய வாழ்க்கையில நாம் கொஞ்சமாக அடியெடுத்து வைக்கும் போது இந்த சிறிய பாவங்களை, சிறிய ஆசைகளை அது நமக்கு அது சரி போல நம்மை அது நியாயப்படுத்த பார்க்கும். சிறிய ஒரு காரியம் தானே என்று அதை நியாயப்படுத்த, அந்த பாவத்தை மூடி மறைக்கும்படியாக நம்முடைய இருதயம் நம்மை வஞ்சிக்கும். நீ சரியாகத்தான் நடக்கிறாய், நீ எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கிற, ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிரு, ரொம்ப ஓவரால் எடுத்துக்க வேண்டாம், அப்படி நம்மை அந்த இருதயம் வஞ்சிக்கும். அதுதான் கேடுள்ளது, மகா திருக்குள்ளது, வஞ்சிக்கும் என்று இருதயம் நம்மோடு பேசும். இதைத்தான் நாம் ஜாக்கிரதையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். படியுங்கள் வசனம், கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவன் ஆவான். பார்த்தீங்களா? இன்னொரு மொழிபெயர்ப்புல பாருங்கள், பெருமைக்குரியோராய் இல்லாதிருந்தும் நம்மை பெரியவர் என கருதுவோர் தம்மையே ஏய்த்து கொள்ளுகின்றனர். ஒன்றுமில்லாதிருந்தும், நான் ஆண்டவர் இயேசு விசுவாசிக்கிறேன், நான் ஞான ஸ்நானம் எடுத்துட்டேன், பைபிள் படிக்கிறேன், ஜெபிக்கிற, ஆலயத்துக்கு போகிறேன், போதும். அப்படி அல்ல. அதற்கு மேலாக ஒவ்வொருவரும் அடுத்த வசனம் படியுங்கள். அவனவன் தன் தன் சுய கிரியை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல, தன்னையே பார்க்கும் போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். தன்னுடைய சுய கிரியைகளை சோதித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமாக இருக்கிறது பாருங்கள். நம்முடைய ஜீவனை கொடுக்கத்தக்க ஒரு விசுவாசம் நமக்குள்ளே இருக்கிறதா? நம்முடைய தாளந்துகளை நாம் எந்த விதத்திலே நாம் செலவிட்டு கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் இயேசு சொல்லிட்டாரே, நீங்கள் சத்துருக்களையும் சிநேகியுங்கள் என்று சொன்னாரே, அப்படிப்பட்ட ஒரு அன்பு இருக்கிறதா? எப்படிப்பட்ட நிலையிலே நாம் இருக்கிறோம்? இந்த கடைசி நாட்களிலே பயங்கரமான காலங்கள் வரும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆதி கால சபைகளிலே அங்கே மகா உபத்திரவம் இருந்தது. அந்த உபத்திரவங்களிலே அவர்கள் தங்கள் ஜீவனை மாறாமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக, சத்தியத்துக்காக ஜீவனை கொடுத்தார்கள். அவ்வளவு ஒரு உறுதி வைராக்கியம் காண்பித்தார்கள். இந்த நாட்களிலே, கடைசி நாட்களிலே அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அதனால அப்போஸ்தலர் பவுல் சொல்லும் போது பாருங்கள், 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் சில காரியங்கள் பேசுகிறார். 1-3 வசனங்கள் படியுங்கள். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும், மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. பார்த்தீங்களா? இங்கே அப்போஸ்தலர் பவுல் சொல்லும் போது, எனக்கு சத்தியத்தை அறிகிற அறிவு இருந்தாலும், பல வரங்கள், அந்நிய பாஷைகள், பலவிதமான வரங்கள் இருந்தாலும், மலைகளை பேர்க்கத்தக்க விசுவாசம் இருந்தாலும், அன்னதானம் பண்ணினாலும்,
என் சரீரத்தையே சுட்டரிக்க கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால், அன்பு, அந்த அன்பிலே நாம் வளருகிறவர்களாக இருக்க வேண்டும். இது நமக்கு நல்ல மாதிரி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அப்போஸ்தலர்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வளவு அநீதியாக, நீதிக்கு புறம்பாக அங்கே குற்றப்படுத்தப்பட்டு பயங்கரமான அங்கே சித்திரவதைக்குள்ளாக மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து, அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இவர்கள் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களை மன்னியுங்கள். இப்படிப்பட்ட மனது, இதை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். முதலாம் இரத்த சாட்சி ஸ்தேவான், அவர் அநேக போதனைகளை, சத்தியங்களை எடுத்து பேசுகிறார், பலத்த செய்கைகளை செய்தார். அவருடைய சத்திய உபதேசங்களை கேட்க மனதற்ற அன்றிருந்த அந்த யூதர்கள் அவரை கல்லறிந்து கொள்ளுகிறார்கள். அந்த நேரத்திலே அவர் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார், தேவனே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும். எப்படிப்பட்ட மனது! எல்லா அப்போஸ்தலர்கள், ஆதிகால சபை பரிசுத்தவான்கள் அப்படியாக தங்களை வளர்த்து கொண்டார்கள். அவருடைய அன்பு அவ்வளவாக இருந்தது. இப்படிப்பட்ட அன்பை நாம் இந்த நாட்களிலே வளர்த்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதனால பாருங்கள், தாவீது தன்னுடைய இருதயத்தை குறித்து அங்கே பேசும்போது, நம்முடைய இருதயம் மகா கேடுள்ளது, திருக்குள்ளது என்று நாம் படித்தோம். அந்த வஞ்சிக்கத்தக்க இருதயத்தை தேவனிடத்திலே ஒப்பு கொடுத்து, தேவனே, என் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும் என்று பேசுகிறார், ஜெபிக்கிறார். படிங்கள், சங்கீதம் 129, 139, 23, 24 சங்கீதம். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். பார்த்தீங்களா? தேவனிடத்திலே தன்னுடைய இருதயத்தை ஒப்புக் கொடுக்கிறார். என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும். ஏனென்றால் நம்முடைய இருதயம் வஞ்சனை உள்ளது. நம்மை நாம் சோதிக்கும் போது நியாயமாக நாம் அதை சோதிக்க மாட்டோம். சில விஷயங்கள், சில நேரங்களில நாம் இது நல்லது தானே, இது இருக்கட்டும் என்று நாம் அவைகளை விட்டு விடுவோம். அதனால தேவனிடத்திலே, தேவனே, எனக்கு இவைகளை புரிய வையுங்கள், எனக்கு உணர்த்துங்கள், உதவி செய்யுங்கள், நான் எப்படி நடக்க வேண்டும், அது எப்படிப்பட்ட வலிகள், உபத்திரவங்கள், வேதனைகளை தருகிறதாக இருந்தாலும் பரவாயில்லை, எனக்கு போதியுங்கள், என்னை சரியாக நடத்துங்கள் என்று அங்கே தாவீது தேவனிடத்திலே ஜெபிக்கிறார். அதுதான் தாவீது அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர். அப்படி நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய இருதயத்துல, தேவனே, என்னை ஆராய்ந்து என்னை அறிந்து கொள்ளும், நீர் என்னை நடத்தும், போதியும், உணர்த்தும் என்று தேவனிடத்தில் நம்முடைய இருதயத்தை நாம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் பாருங்கள், நாம் இப்பொழுதே நியாய தீர்ப்புக்குள்ளாக இருக்கிறோம். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 11:32 நாம் உலகத்தோடைய ஆக்கினைக்குள்ளாக அங்கே ஆகாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். இப்பொழுதே தேவன் நம்மை ஆராய்ந்து சோதித்து சில சிக்ஷைகளை கொடுத்து நம்மை சீர்படுத்துவார். அதனால நாம் அப்படி தாவீது போல செபிக்க வேண்டும். செபித்து நம்மை சரி பண்ண வேண்டும். நம்மை நாம் சுய பரிசோதனை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். பாருங்கள், இன்னொரு வசனம் 2 கொரிந்தியர் 13 அதிகாரம் 5 வசனத்துல
அங்கே எப்படி நம்மை பரீட்சித்து பார்க்க வேண்டும் என்று பேசுகிறார். படியுங்கள். நீங்கள் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்தறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களா இருந்தால் அறியீர்கள். பார்த்தீங்களா? உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், பரீட்சித்து பாருங்கள். கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறாரா? இன்னொரு வசனத்துல கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் என்று பவுல் எழுதுகிறார். அப்படி என்றால் கிறிஸ்து நம்மிடத்திலே இருக்க வேண்டும். அவருடைய குணலட்சணங்கள் வெளிப்படுத்துகிறவர்களாக எந்த சூழ்நிலையிலும் நாம் அப்படி இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்களே பரீட்சித்து பாருங்கள் என்றால் அது பாருங்கள், கிரீக்கு வார்த்தை சொல்லும் போது ஒரு அதாவது கோல்டு தங்கத்தை எப்படி உரசி அதை ஜெனூனானதா என்று பரீட்சித்து பார்க்கிறார்களோ அப்படி நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டும் என்று அந்த வார்த்தை இருக்கிறது. அதனால நாம் எந்தெந்த விஷயத்துல குறைவுபட்டிருக்கிறோம் என்று நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தாவீதை போல செபிக்க வேண்டும். நம்மை எளிமையாக மேற்கொள்ளக்கூடிய பாவங்கள், நம்மை நெருக்கும் இச்சைகள், கவர்ச்சிகள், அப்படிப்பட்ட நாட்களிலே நாம் இருக்கிறோம். அதனால இவைகளில் நாம் ஜெயிக்கிறோமா? அதனால பாருங்கள், கடந்த நாட்களில் கூட நமக்கு ஒரு நண்பர் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜில் ஒரு வசனம் அனுப்பியிருந்தார். அது நம்ம ரொம்ப இருதயத்துக்கு ஒரு ஏற்ற வசனமாக இருந்தது. நீதிமொழிகள்ல 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பாருங்கள், துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது என்று அந்த வசனத்துல அங்க சொல்லிக்கொண்டு, நாம் பாவத்தில் இருந்து கொண்டு எவ்வளவு அங்கே காணிக்கைகள் அள்ளி அள்ளி கொடுத்தாலும் ஊழியங்கள் செய்தாலும் அது கர்த்தருக்கு அருவருப்பானது என்று சொல்லி ரொம்ப அர்த்தமான ஒரு வார்த்தை. நாம் எவ்வளவு செய்தாலும் காணிக்கைகள் கொடுத்தாலும் அங்கே பாவம், சிறிய பாவம், அது கர்த்தருக்கு அருவருப்பானது. இதை குறித்து பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே கூட இதை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். ஞானத்திலும் கணத்திலும் பெயர் பெற்றவனை சொற்ப மதியினம் கெடுத்துவிடும் என்று சொல்ல, கெடுத்து போடும் சொற்ப மதியினம். அப்படியே பாருங்கள், நாம் புளிப்போடு நாம் பரலோகத்துக்கு போக முடியாது. இந்த புளிப்பை முற்றிலும் அகற்றி போட வேண்டும். இதற்கு நாம் என்ன செய்யலாம் என்று நாம் பார்க்கும்போது, யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் படித்தோம். அங்கே மீதமான எல்லாவற்றையும் அக்னியிலே சுட்டரித்து போட வேண்டும். அக்னி அங்கே சுட்டரிக்கப்பட வேண்டும். இதை பாருங்கள், நாம் புரிந்து கொள்ளும்படியாக இங்கே பழைய ஏற்பாட்டிலே 2 இடங்களிலே புளிப்புள்ள மாவினால் செய்த அப்பம் படைக்க வேண்டும் என்று வேதத்திலே நாம் படிக்கிறோம். 2 இடங்களில மாத்திரம் புளிப்புள்ள மாவினாலே அப்பங்களை சுட்டு அங்கே படைக்க வேண்டும். இதை குறித்து படியுங்கள். லேவியராகமம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். லேவியராகமம் 7:13. அவைகளை படைக்கிறதும் அல்லாமல் புளித்த மாவினால் செய்த அப்பத்தையும் தன்னுடைய சமாதான பலியாக ஸ்தோத்திர பலியோடு கூட படைக்க வேண்டும். புளித்த மாவினால் செய்த அப்பத்தையும் அப்பம், அது புளித்த மாவினால் செய்த அப்பம். இன்னொரு வசனம் லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீங்கள் ஒரு மரக்காலிலே 10 2 பங்காகிய மெல்லிய மாவிலே
புளிப்பாக பாகம் பண்ணப்பட்ட அசைவாட்டும் காணிக்கையாய் இருக்கிற 2 அப்பங்களை உங்கள் வாசஸ்தலங்களிலிருந்து கர்த்தருக்கென்று முதற் பலனாக கொண்டு வர வேண்டும். பாத்தீங்களா, இங்க மெல்லிய மாவிலே புளிப்பாக பாகம் பண்ணப்பட்ட 2 அப்பங்கள். இப்ப இந்த 2 இடத்திலையும் புளிப்புள்ள மாவிலே அப்பம் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லலாம். இது என்ன? இதை நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து நாம் முடிக்க போகிறோம். பாருங்கள், இந்த காரியம் லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல எப்ப செய்யப்படுகிறது என்றால் அறுவடையின் பண்டிகையிலே செய்யப்படுகிறது. அங்கே முதற் பலன்களை ஆசாரியரிடம் கொண்டு வரும்போது புளிப்பான மாவிலே பாகம் பண்ணப்பட்ட 2 அப்பங்களை கொண்டு வர வேண்டும். இந்த 2 அப்பங்கள் எதை அடையாளப்படுத்துகிறது என்று நாம் பார்க்கும்போது பாருங்கள், இது அறுவடையின் விழா. இந்த அறுவடையின் திருவிழா எப்போது நடக்கும் என்றால், நாம் மேலே வசனங்களிலே படிக்கும் போது நிசான் மாதம் அங்கே 16ஆம் தேதி முதல் அதை கவுண்ட் பண்ணுவார்கள். கவுண்ட் பண்ணி 50வது நாள் அங்கே பெந்தேகோஸ்தே நாள் என்று சொல்லப்படுகிற அன்றைக்கு இந்த பண்டிகை நடக்கும். இந்த நாளில் தான் இந்த புளிப்பான மாவினாலே அங்கே பாகம் பண்ணப்பட்ட அந்த 2 அப்பங்களை கர்த்தருக்கென்று முதற் பலனாக கொண்டு வர வேண்டும். இது நாம் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும் போது நமக்கு நன்றாக தெரியும். இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல நீங்கள் படிக்கும் போது அங்கே அப்போஸ்தலர்கள் அந்த நாளிலே எல்லாரும் கூடி வந்திருக்கும் போது அந்த பெந்தேகோஸ்தே நாளிலே தேவனுடைய ஆவி இடி முழக்கம் போல பலத்த சத்தத்தோடு அவர்கள் மேல் வந்து அமர்ந்தார். அன்றிலிருந்து சபை உருவாக்கி நடந்து கொண்டு வருகிறது. பாருங்கள், அப்படி என்றால் இந்த 2 அப்பங்கள் ஒன்று சபையை அடையாளப்படுத்துகிறது, இன்னொன்று 2வது ஒரு வகுப்பார் திரள் கூட்டம் அந்த வகுப்பாரை அடையாளப்படுத்துகிறதா இருக்கிறது. இதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். இந்த 2 வகுப்பார் மாத்திரமே பரலோகத்துக்கு போகிற வகுப்பார். இதை நாம் சங்கீதங்களிலே படித்திருக்கிறோம். சங்கீதம் 46:13-15 நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள், நேரம் இல்லை. அங்கே சொல்லும் போது சபையை குறித்து சொல்லும் போது மணவாட்டி என்று அங்கே சித்திர தையலாடை தரித்தவர்களாய் அங்கே போகிறார். அந்த மணவாட்டியோடு கூட தோழிகளாக ஒரு வகுப்பார். இது அங்கே திரள் கூட்டமாக இந்த 2 வகுப்பாரும் அங்கே பரலோகத்துக்கு போகிற வகுப்பாரை இந்த 2 அப்பங்கள் அடையாளப்படுத்துகிறதா இருக்கிறது. அப்படி என்றால் இது ஏன் புளிப்போடு கொண்டு வரப்பட்டது என்ற கேள்வி வரலாம். புளிப்பு பாவத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. ஏன் புளிப்போடு அந்த அப்பம் செய்யப்பட வேண்டும் என்றால், பாருங்கள், நாம் எல்லாரும் கூட இந்த அழைப்புக்கு வருவதற்கு முன்பதாக பாவத்துக்குள்ளாக இருந்தோம். நாம் எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல நீங்கள் படித்து பாருங்கள். அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாயிருந்த நம்மை உயிர்ப்பித்தார். தொடர்ச்சியாக அந்த வசனங்களை நீங்கள் படித்து பார்க்கும் போது அப்படிப்பட்ட நம்மை தான் அழைத்தார். அந்த புளித்த அந்த பாவத்தோடு நாம் வந்தோம். ஆனால் அந்த மாவாக அங்கு கொண்டு போகப்படவில்லை. அந்த புளித்த மாவிலிருந்து பாகம் பண்ணப்பட்ட அப்பமாக அங்கே செய்யப்பட்டு அந்த அப்பம் அக்னியிலே சுடப்பட்டு அந்த அப்பமாக அங்கே கொண்டு போகப்படுகிறது. அப்படி என்றால் பாருங்கள், அந்த புளிப்புள்ள மாவு அங்கே அப்பங்களாக பாகம் பண்ணப்படுகிறது, அக்னியிலே சுடப்பட்டு அது அப்பமாக்கப்படுகிறது. அப்படி என்றால் பாருங்கள், இந்த அக்னியிலே அந்த புளிப்புள்ள மாவு தான் செய்யப்பட்ட அப்பம் சுடப்படும் போது
அதில் இருக்கிற புளிப்பு தன்மை, அந்த ஈஸ்ட் எல்லாம் அழிக்கப்படுகிறது. அப்படியே பாருங்கள், அழிக்கப்பட்ட நாம் பாவத்தோடு வருகிறோம். நம்முடைய பழைய பாவங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாசில்லாத இரத்தத்தினாலே கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்படுகிறோம். அதன் பிறகு ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாவங்கள், நம்முடைய சிந்தையிலே இருக்கிற ஒவ்வொரு கேடான சிந்தைகள், பலவிதமான சோதனைகள், தேவனுடைய வார்த்தை சத்தியங்கள், பலவிதமான உபத்திரவங்கள், அனுபவங்கள் மூலமாக வரும்போது அந்த அக்கினியில பட்டு அந்த ஈஸ்ட் அங்கே அழிக்கப்பட்டது போல நம்முடைய பாவங்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய சீர்கேடான எல்லா பாவங்கள் அங்கே முற்றிலும் அழிக்கப்படுகிறது. இப்படி அழிக்கப்பட்டு புளிப்பில்லாத அப்பமாக தேவ சமூகத்துக்கு கொண்டு போகப்படுகிறது. அப்படியே நாமும் புளிப்பெல்லாம் நீக்கப்பட்டவர்களாக அநேக அனுபவங்கள், சோதனைகள், உபத்திரவங்கள் வழியாக வழிநடத்தப்பட்டு நம்முடைய சிந்தை தூய்மையாக்கப்பட்டு தேவனுடைய சமூகத்திலே போகிறோம். அதனால உபத்திரவங்கள் அவசியம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட சொல்லும் போது, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் பேதுரு கூட இதை குறித்து சொல்லும் போது 1 பேதுரு 1:7 அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சுடப்படுகிறது, அது போல உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும். அப்படி 6 துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். இந்த உபத்திரவங்கள் தான் அக்கினி போல அந்த புளிப்புள்ள அந்த மாவினால் சுடப்படுகிற அப்பம் அக்கினியிலே அகப்பட்டு அழிக்கப்படும். அந்த ஈஸ்ட் புளிப்புகள் எல்லாம் அழிக்கப்படும். அப்படியே உபத்திரவங்கள், சோதனைகள் நம்மை சுத்திகரிக்கிறது. நம்முடைய பாவங்கள், நம்முடைய சீர்கேடான சிந்தனைகள் எல்லாம் அழிக்கப்படுகிறது. அதனால ஒரு மூத்த ஒரு வேத ஆராய்ச்சியாளர் சொல்லும் போது, உபத்திரவங்களை மாறு வேடத்தில் வருகிற ஆசீர்வாதங்கள் என்று சொன்னார். உபத்திரவங்கள் மாறு வேடத்திலே வருகிற ஆசீர்வாதங்கள். அதனால வெளியே பார்த்தால் உபத்திரவம் போல இருக்கும், அதற்குள்ளே தான் ஆசீர்வாதம் இருக்கிறது. அதனால ஆசீர்வாதமானது தன்னை ஒரு முக்காடு போட்டு மறைத்து கொண்டு உபத்திரவத்தை போல வருகிறது. அதனால யாக்கோபு நமக்கு தெரியும், 1:2-3 படித்துக் கொள்ளுங்கள். பலவிதமான உபத்திரவங்களிலே, சோதனைகளிலே நீங்கள் அகப்படும் போது அவைகளை மிகுந்த சந்தோஷமாக நீங்கள் எண்ணுங்கள் என்று. உபத்திரவங்களுக்கு உள்ளே தான் சந்தோஷம், மகிழ்ச்சி இருக்கிறது, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அதனால நமக்கு வருகிற ஒவ்வொரு உபத்திரவங்கள் அதை நன்மையாக்க, அந்த புளிப்புகளை அகற்றி போடுகிறதாக தேவன் அங்கே வைத்திருக்கிறார். அதனால கடைசியாக ஒரு வசனம் படிங்கள், முடிக்கலாம். கொலோசியர் 3:12-14 ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். பார்த்தீங்களா? அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். தேவனால் அழைக்கப்பட்ட பரிசுத்தரும் பிரியரும்
உருக்கமான இரக்கம், தயவு, மனத்தாம், நீடிய தயவு, இவைகளை நாம் வளர்த்தி கொள்ள வார்த்தைகளை அதிகமாக கேளுங்கள், தியானியுங்கள். தேவன் உங்களை அப்படிப்பட்டதான மேலான ஒரு ஆசீர்வாதத்துக்கு உங்களை நடத்துவதாக. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.